எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா SnapMint அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதை பற்றி அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி நான் முன்னாடியே வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு ரீச் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணிக்கலாம். இஎம்ஐயில் நீங்கள் மந்த்லி ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அமேசான் கூப்பன் கோடு இல்லை ஃப்ளிப்கார்ட் கூப்பன் கோடு எது வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்க ஒரு சில லிமிட் கொடுப்பாங்க. ஸோ அந்த லிமிட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக இஎம்ஐ ரீபேமெண்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களோட லிமிட் அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, நான் என்னுடைய லைவ் ப்ரூஃப் காமிக்கிறேன். நான் ஆர்டர் பண்ணி ஒரு பொருளை வாங்கினேன். ஸோ அதோட லைவ் ப்ரூஃபுமே ஷோ பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நண்பா. Upsotx அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போது ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஐபிஎல்லோட பார்ட்னர் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அப்புறம் கோல்டை பை பண்ணி சேல் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இப்போ ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹500 கேஷ் தராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வித்ட்ராயல் தான். ஸோ என்னோடய ஏர்னிங்ஸ் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ₹1900 ஏர்ன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பேர் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 500, அப்புறம் இங்கே ஒரு 500, இங்கே ஒரு 500, அப்புறம் ஒரு 400. ஓகேங்களா, மொத்தமாக 1900 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணாங்கன்னா 500 ஆட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான். நீங்கள் ஒரே ஒரு ஃப்ரெண்டை இந்த அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹500 கிடைக்கும். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போட்டுருவாங்க. என்னுடைய ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஒரு வாட்டி 400 போட்டேன், இன்னொரு வாட்டி 500 போட்டேன். டைரெக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா ₹1000 இருக்குது. ஓகேங்களா, இந்த ₹1000 கூட நான் வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தவித போனஸும் கிடைக்காது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ரெஃபர் இருக்கணும், அதே போல் ரெஃபர் ஆகிறவங்களும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் போனஸ் கேஷ் அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். போனஸ் கான்டெஸ்ட் அப்படின்றது க்ரியேட் ஆகும். அப்போ தான் போனஸ் கேஷும் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். ஸோ தயவு செஞ்சு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற லிங்க்கை வச்சு பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ இப்போது கண்டினியூஸாக பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இப்போ தான் வந்திருக்கு. அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி ஆக்சஸ் மோடில் இருக்குது. பீட்டா வெர்ஷனில் வந்திருக்கு டெஸ்டிங்கில். ஸோ டெஸ்டிங்கில் இருந்தாலுமே இவங்க கரெக்டாக எல்லா ஆர்டர்ஸுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க. 4.4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1 மில்லியன் டவுன்லோடு இது வரைக்குமே போயிருக்கு ஏர்லி ஆக்சஸ் மோடில். ஓகேங்களா, இப்போ வரைக்குமே 1 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. ஸோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர்வியூ பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ட்ரீம் பண்ணுற ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. இமீடியட்டாக அப்ரூவல் கிடைக்கும். கிரெடிட் கார்டு தேவையில்லை. ஃபஸ்ட்டு அது போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் கொடுப்பாங்க. அந்த லிமிட் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம். 1 லட்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க அப் டு. ஓகேங்களா, ஸோ ஃப்ளெக்சிபிள். உங்களுக்கு எந்த இஎம்ஐ, அதாவது எந்த ஸ்கீம் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக சூஸும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 0% டவுன் பேமெண்ட்டில் வாங்குறீங்களா, இல்லை நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டி வாங்குறீங்களா அப்படின்றது அது உங்களுடைய இஷ்டம். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதில் இஎம்ஐ நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது, காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. உங்களுடைய இஷ்டம். இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அது வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ தான் வேணும் அப்படின்னா அதையும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் மெயின் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ், அப்புறம் இந்த சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வாங்க அமௌண்ட்டு, அது எதுவுமே இதில் இல்லை. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா, சிம்பிள் 4 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வெரிஃபை, உங்களுடைய ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணுறீங்க. பேன் கார்டை அதிலே போட்டு வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இஎம்ஐ செட் பண்ணணும்.
அதுக்கு நீங்கள் நெட் பேங்கிங் மூலிமா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வெரிஃபை பண்ணுறது தான், எதுவுமே வந்து தெஃப்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ பிளான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய டோர் டெலிவரி அட்ரஸ் எல்லாத்தையுமே போட்டு ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க, டாக்குமெண்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட்னா ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான். ஸோ அவங்க வந்து எதில் ஆர்டர் போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நாம் வந்து ஸ்னாப்மிண்ட்டில் ஆர்டர் போடுவோம். பட் அவங்க வந்து அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட், ஸோ இதில் தான் ஆர்டர் போட்டு நமக்கு வந்து பொருளை சேர்ப்பாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஒன்ஸ் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி செல்லர் வந்து உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்டர் போட்டுருவாங்க. ஆர்டர் அமேசானில் போட்டு, அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட் எதில் ஒன்றுத்தில் வந்து ஆர்டர் போட்டு அவங்களுடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா அவங்க கட்டிடுவாங்க. நாம் பார்த்திங்கன்னா ஸ்னாப்மிண்ட் அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து மந்த்லி வந்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணலாம். அதுக்கான இது ஆட்டோ டெபிட் மெத்தட் தான். நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து முன்னாடியே வந்து போட்டு வச்சுன்னு அவங்க வந்து ஆட்டோ டெபிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எந்த டைமுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. 18ஆம் தேதியும் வந்து மாதம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 17 இல்லை 18. ஓகேங்களா? நிறைய ஸ்டோர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அந்த இதில் வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அப்புறம் ஹீலியோஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னுமே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நான் வந்து டைரெக்டாக நான் வந்து அமேசான்லேயே தான் இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயே தான் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கூப்பன் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கூப்பன் கோடு ஜென்ரேட் பண்ணி அந்த கூப்பன் கோடை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அமேசான் பே பேலன்ஸில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் பொருளை கூட வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுமே வந்து இவங்க பண்ணித்தராங்க. ரொம்பவே வந்து சூப்பரான மெத்தட் தான். நான் முன்னாடியே போட்டேன், அந்தளவுக்கு வந்து இது போனதில்லை. ஸோ இப்போது ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிட்ருக்கு இந்த அப்ளிகேஷன். சூப்பரான அவங்க சைடில் பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துறாங்க எல்லாருக்குமே. ஸோ நம்ம ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து தராங்க. பக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதுவுமே இல்லைன்பா. நீங்கள் போனீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் அந்தளவுக்குலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சிம்பிளாக இருக்கும். பட்டு எல்லா ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணுறதுக்கு. ஒரு சில ஆப்ஷன்ஸ் இல்லை, இருந்தாலும் வந்து அவங்க அப்டேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அப்ளிகேஷனோட ஃபஸ்ட்டு லுக்கு. இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாம் நீங்கள் எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல் கேட்டகரி கொடுத்தீங்கன்னா எல்லாமே வரும். ஃபோனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாமே. ஓகேங்களா? கீழே வந்து டாப் ஸ்டோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து கூப்பன் கோட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கிஃப்ட் கார்டு, கூப்பன் கார்டு எது வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் அங்கே. ஸோ எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதர் ஸ்டோர்ஸ் வந்து இவங்களுக்கு எதாவது சொன்னால நார்மலாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இஎம்ஐ பேமெண்ட் வந்து இங்கே நம்ம பார்த்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் JBL Flip 4 ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து 3ஆம் தேதி ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு திரும்பி வந்து 3ஆம் தேதி ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா? நீங்கள் வந்து அட்வான்ஸாக பே பண்ணுறதா அது உங்களுடைய இஷ்டம். நீங்கள் அதுவும் வந்து பண்ணிக்கலாம். என்னுடைய ரீசெண்ட் ஆர்டர் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம். JBL Flip 4 போர்ட்டபிள் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர், பிளாக் கலர். ஓகேங்களா? இஎம்ஐ ஆட்டோ, நான் சொன்ன மாதிரி ஆட்டோ டெபிட் வந்து பண்ணிப்பாங்க. டவுன் பேமெண்ட் வந்து 1640 ரூபா கட்டினேன். டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, அது 2 தான் கொடுத்தேன். அப்புறம் வந்து ஆட்டோ டெபிட்காக நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தேன். வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு செல்லர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து கொரியர் பண்ணுவாங்க. அது எந்த கொரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட், அவங்க எதில் ஆர்டர் போடுறாங்களோ அது. ஸ்னாப்மிண்ட் காரங்க வந்து எதில் ஆர்டர் போடுறாங்களோ அதுதான் நமக்கு வரும். அவங்க வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. கொரியர் டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போது ட்ராக் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போனோம்னா என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ டைரெக்டாக அவங்க வந்து எதில் போட்டிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன் இல்லை அந்த வெப்சைட்டுக்கே வந்து டைரெக்டாக ரீடைரக்ட் ஆகும். இப்போ அவங்க வந்து அமேசானில் போட்டிருக்காங்க, எனக்கு அமேசானில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் அவங்க வந்து ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து தேர்ஸ்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது வந்து எஸ்டிமேட் அரைவிங் தான். பட் அது வந்து கரெக்டாக இல்லை அப்படி 1 நாள் 2 நாள் வந்து முன்ன பின்ன ஆகலாம். இது முன்னாடியே கூட வரலாம், இல்லை பின்னாடியே கூட வரலாம். அமேசானில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான். ஸோ சூப்பரான அப்ளிகேஷன் தான், யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனை.
எல்லாருக்குமே வந்து அப்ரூவல் தராங்க இதில். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சிபில் ஸ்கோர் ஜாஸ்தியாக வச்சுருந்தாலும் அதிகமாக வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்களும் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன கொஞ்சம் லிமிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தருவாங்க. நான் ஃபஸ்ட்டு அப்படின்றதுனால எனக்கு லிமிட் வந்து 11,000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த அப்ளிகேஷனில் 11,000 ரூபாய் லிமிட் கொடுத்தாங்க. அதில் வந்து நான் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணுற பட்சத்தில் எனக்கு வந்து இன்னுமே வந்து அதிகப்படுத்துவாங்க. இது மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, மொபைலு எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். மேலே போட்டிருப்பாங்க கெட் அட் 0% இஎம்ஐ. இஎம்ஐ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1069 ரூபா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 1008 சைன் போட சொல்லுவாங்க. ஒரு சீட்டை எடுத்துகிட்டு அதில் 1008 சைன் போட சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு அவ்வளோ சைனு நம்ம போடுற அந்த சைன் இதில் நமக்கே மறந்துடும். நம்ம சைன் நமக்கே மறந்துடும், அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னை கேட்டால் பெட்ரு தான். ஸோ தெரிஞ்சிக்கிறது ரொம்பவே பெட்ரு. நமக்கு வந்து கஷ்டகாலம் வரலாம். ஸோ அப்போது இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து கனவாக இருக்கும் ஃபோன் வாங்குறது, அப்புறம் இந்த டிவி வாங்குறதெல்லாம் கனவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு பொருள் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஈஸியாக மந்த்லி இஎம்ஐ பேசிஸில் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். 0% இஎம்ஐ, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து உங்களுக்காக பண்ணித்தராங்க. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. SnapMint அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே போதும், வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், இந்த அப்ளிகேஷன் NBFC அண்ட் RBI ரெஜிஸ்டர் தான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த வித தயக்கமும் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது தப்பு இல்லை, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது, அப்புறம் வீடியோவும் பார்க்க முடியாது. ஸோ ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோன்னு சந்திப்போம். பாய் நண்பா.